கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. எனக்கு மிகவும் பிடித்த நடிகர், அரசியல்வாதி கமலஹாசன். அவர் ரொம்ப அருமையாக என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த விதத்தில தன்னுடைய மக்கள் நீதி மையத்தில், அது அவருடைய கட்சியின் பேருக்கு தான் இருக்கு. தன்னுடைய கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு உதவணும் அப்படின்னா பார்த்தா, பிறவி நடிகன் இல்லையா? அது மட்டும் இல்லாம பயங்கர மல்டி டேலண்டட். அவர் பாட்டு எழுத முடியும், பாட முடியும், டான்ஸ் ஆட முடியும், நடக்க முடியும், நடிக்க முடியும். அப்புறம் சினிமா பத்தின நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பிரச்சார பாடல். திமுகவே பிரச்சார பாடல்களால் வளர்ந்த இயக்கம். நாகூர் ஹனீஃபாவோட குரல்ல அற்புதமான பாடல்கள், ரொம்ப அருமையா கேட்சி டியூன் போட்டு பின்னிடுவாங்க. இவர் வரியா வச்சுக்கலாம், நான் தயாரிக்கிற பாடல் எப்படி மேலே தூக்கி கொண்டு போயிடுறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. எழுதி பாடி நடித்து ஒரு மியூசிக் வீடியோவாக போட்டு, அந்த மியூசிக் வீடியோவை அஃப்கோர்ஸ் தலைவன் மு.க. ஸ்டாலினுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்னு நானாக அசியூம் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அந்த பாட்டு அவர் வரிகள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வேற வழியே கிடையாது, இந்த வீடியோவை கிளிக் பண்ணிட்டீங்க, இது நீங்கள் கேட்டே ஆகணும். பார்ப்போம், நம்ம ஜாலியாக அதை படிப்போம். பாட்டுக்கு இன்ட்ரோ கொடுக்குறாரு பாருங்க. இன்று அறிவார்ந்த தமிழ் மக்கள் மனத்தில் எழுந்திருக்கும் கோபமும் எழுச்சியும் என் மனதில் பாடலாய் எதிரொலித்தது. அதன் விளைவுதான் தலைவன் இருக்கின்றான் என்ற பாடல். அதில் ஒரு வரி, இந்த வரி கோட் பண்றாரு. என்றும் தமிழகம் வென்றிட வேர்விட விதையாய் செடியாய் மரமாய் காடாய் வீடாய் நாடாய் உலகாய் விரிந்திட வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இது தேசகீதம் அளவுக்கு, நீராறும் கடலுத்த அளவுக்கு இதை ஒரு ஆந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழ் ஆந்தம், நேஷ்னல் ஆந்தம், அந்த அளவுக்கு இதை திராவிட ஆந்தமாகவே அவர் கொண்டு போயிட்டார். அதனால் என்னோடு சேர்ந்து நீங்களும் பாடல் வரிகளை கேட்டுருங்க. நம்ம காப்பிரைட் காரணத்துக்காக ஏதோ கொஞ்சோண்டு ஒரு சின்ன படமும் சின்ன போர்ஷனை மட்டும்தான் காமிக்க முடியும். மீதியெல்லாம் நீங்களாவே பார்த்து தேடி, கமல் ஒரு பிரச்சார பாடல்னா அதை நீங்கள் பார்க்க மாட்டிங்களா? அதுக்கு முன்னாடி வரிகளை கேட்டுருங்க. பறை வருது பறை வருது, இந்த டமடமான அடிக்கிற பறை. தலைவன் இருக்கின்றான், எங்கள் தலைவன் இருக்கின்றான், திராவிட தலைவன் இருக்கின்றான். ஆனால் ஸ்டாலினோட பேரே இல்லைங்க. ஃபுல் பாட்டுலேயும் ஸ்டாலினோட பேரே இல்லை. இது குறிப்பால் உணர்த்துறாரு. ஏன்னா இது நாளைக்கு உதயநிதி தலைவனான இதே பாட்டை போட்டுடலாம், இன்பநிதி தலைவரான அதே பாட்டை போட்டுடலாம். இந்திய நாட்டின் மூளை முடுக்கிலும் தலைவன் இருக்கின்றான். இல்லை அவர் வேற யாரையாவது பற்றி சொல்கிறாராங்கிறது தெரியல. ஆனால் இப்போதைக்கு நம்ம ஸ்டாலின் வச்சுக்கோம். இன்னல் வருங்கால் காத்திட என்றும் தலைவன் இருக்கின்றான். இன்னல்னா தெரியல உங்களுக்கு, அதாவது கஷ்டம் துன்பம் அப்படின்ட்டு சில அருமையான தமிழ் வார்த்தைகள்லாம் வச்சுருக்காரு. அதனால் அவ்வப்போது நான் அதுக்கு பொழிப்புரை இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. இன்னல் துன்பம் நேர்கையில் உங்களை காப்பதற்காக தலைவன் இருக்கின்றான், திராவிட படையாய் நிற்கின்றான், வெல்லும் படையுது விலகிடு விலகிடு ஒத்திகோபா அப்படிங்கிறாரு. வெல்லும் பரபர பரபர பறை. பரபரன்னா நம்ம ஒரு பறவையை தான் நோக்கி சொல்லுவோம், இவர் ஏன் பறையை நோக்கி சொல்றாரு அப்படின்னு தெரியல. இன்றும் நமதே நாளை நமதே, முரசொலி 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 முரசொலி. அவங்க வேற விளம்பரத்துக்கு காசு கொடுத்துட்டாங்களா அந்த பத்திரிகையிலேருந்து? இல்லை முரசை ஒழிக்க சொல்கிறாரா? ஓ, பறையை ஒழிக்க சொல்கிற மாதிரி முரசை ஒழிக்க சொல்கிறாரா? இல்லை முரசொலிங்கிற பத்திரிகையை சொல்கிறாரா அப்படின்னு தெரியல. தாளம் பிடிச்சு மையம் பிடிச்சாரு பார்த்தீங்களா தலைவர்? கட்சியோடைய அந்த ஒரு ஒரு சின்ன பிட்டில் தன்னுடைய சிக்னேச்சர் போட்டார். தாளம் பிடிச்சு மையம் பிடிச்சு, மையம்னா சென்டர், மக்கள் நீதி மையம். அந்த மையம்னா அதோடைய ஸ்பெல்லிங் எப்படி இருக்கணும் தெரியும் இல்லையா? பெரியார் சீர்திருத்த எழுத்துக்கள் இருக்கணும். ம இ ய இம். அடிடா 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 அடிடா. பக்கத்தில் எவனா ஒருத்தன் வந்தானா போட்டு சாத்திராதீங்க. பறையை அடி மேளத்தை அடி அப்படின்னு தான் அர்த்தம் இதுக்கு. உலகின் உயிர்கள் தேவை அனைத்தும் தந்திடும் நம் பூமி. இந்த தமிழ் சினிமா பாடல்கள்லேயே இது ஒரு பெரிய பழக்கம். அது ஏதோ லவ் சாங் பாடிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பொது உடைமை கருத்து 3வது லைனில் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும், இல்லைன்னா காந்தியை கூப்பிட்டு விட்டுருவாங்க. யாராவது ஒருத்தர் அப்படி சும்மா, ஏன்னா யாராவது கேட்டக்கூடாது இல்லை, என்னப்பா இந்த பாடல்னால என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னு. கவலைப்படாதீங்க, கருத்து சொல்கிறது 7வது வரியில் வந்துருதுன்னு. அது மாதிரி உலகின் உயிர்கள் தேவை அனைத்தும் தந்திடும் நம் பூமி. தகிடதாம் 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 தாம் தகதாம் தகதாம். இது ஒரு பெப்பி டான்ஸ் டியூன் போடுற மாதிரி.
தனி மனிதன் ஒருவன் பேராசைகளை தாளாது இப்பூமி. தாளா 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 தாளாதி பூமி. அது உலகின் உயிர்கள் தேவை அனைத்தும். இது ஒரு மாதிரி பொது உடைமை சஸ்டைனபிலிட்டிங்கிற கருத்து அப்படி நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒரு உயிர்களுடைய தேவை. அது கூட இன்னொன்று ரொம்ப டீப்பாக யோசிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது காந்தியோடைய கருத்து வருது இந்த இடத்துல. எவ்வளோ பேருக்கு இதை கவனிச்சிங்க அப்படின்னு தெரியல. உலகின் உயிர்கள் தேவை அனைத்தும் தந்திடும் நம் பூமி. உன்னுடைய தேவைகளை பூமியால் கொடுக்க முடியும், ஆனால் உன்னுடைய பேராசைக்கு பூமியால் தீனி போடவே முடியாது. அதுதான் இந்த கருத்து. உலகின் உயிர்கள் தேவை அனைத்தும் தந்திடும் நம் பூமி, தனி மனிதன் ஒருவன் பேராசைகளை தாளாதி பூமி. உலகத்தோட தேவைகள் அனைத்த கூட கொடுத்துரும், ஆனால் ஒரு ஆளோட பேராசைக்கு இந்த பூமியால் தீனி போட முடியாது அப்படிங்கிறார். அப்புறமா ஆலைகள் செய்யவும் சாலைகள் செய்யவும் நாங்களும் விரும்புகின்றோம். இது பாரதியார்லேருந்து வருது, ஆலைகள் சாலைகள்லாம். ஆமாம், நாங்களும் விரும்புகின்றோம். ஆளை ஒதுக்கி ஆலைகள் செய்யவும் உழவை ஒதுக்கி திரவியம் தேடவும் தடையாய் நின்றிடுவோம், வெற்றி படையாய் நின்றிடுவோம், வென்றும் நின்றிடுவோம், யாம் வென்றும் நின்றிடுவோம். புரியல, ஏதோ ரொம்ப டெப்த்தாக ஏதோ வச்சிருக்காரு தலைவர். வென்றா நிற்க தானே போவீங்க, தோத்தா தானே கீழே விழுவீங்க. வென்றும் நின்றிடுவோம் அப்படின்னா வென்றதுக்கு பிறகு அப்படியே வீட்டுக்கு போயிட மாட்டோம். வென்றதற்கு பிறகும் அடுத்த ஆள் யாராவது வந்தா அவனை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்றாரு போல இருக்கு. கண்ட மதிர எம் கை மேல மதிர. இங்கே கண்டம் அப்படின்னா கான்டினென்ட் அப்படிங்கிறது. இவங்க மேலத்தை அடிக்கிற சத்தத்தில் அப்படியே அந்த கான்டினென்ட்ஸ், ஆசிய கண்டம் அமெரிக்க கண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவே அதிருமா. சங்கும் தாரையும் கூடி முழங்க சண்டமாருதம் போல எழுந்து நீதி சொல்லிடும் தேவர் மயக்கம். என்னடா இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு இருந்ததே அப்படின்னு பார்த்தேன், எனக்கு இது புரியல. நீதி சொல்லிடும் தேவர் மயக்கம் அப்படின்னா இந்த இடத்துல தேவர்னா வானவர் அப்படின்னு வருமா தெரியல. நீதி சொல்லிடும் தேவர் மயக்கம், மயக்கம் தீரச் செய்திடும் வீரக்குஞ்சுகள் யாருளர் யாமுலோம். நீதி சொல்லிடும் தேவர் மயக்கம் தீரச் செய்திடும் வீரக்குஞ்சுகள் யார் உலர். யார் உலர்னு கேட்குறாரு, யாமுலோம்னு அவரே பதில் சொல்கிறாரு. ஆனால் இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு புரியல. யாராவது இது புரிஞ்சவங்க கொஞ்சம் கமெண்ட்டில் போடுங்க. நீதி சொல்லிடும் தேவர் மயக்கம் தீரச் செய்திடும் வீரக்குஞ்சுகள் யாருலர் யாமுலோம். அப்புறம் பாரதியாரால் நிறைய உந்தப்பட்டிருக்காரு. அவர் இந்த மழை பாடல் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார். இவர் மாட்டுக்க கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் தும்னு ஏதோ தும்ம போகிற மாதிரி சொல்லி தும் துமிக்கிட 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 தீதும் பொடிபட கடிநட கடிநட என்றும் தமிழகம் வென்றிட வேர்விட விதையாய் செடியாய் மரமாய் காடாய் நாடாய் உலகாய் விரிந்திட விரிந்திட வாழ்த்துதுமே 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 வாழ்த்துதுமே. சரி, அதோட பாட்டு முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமும் போகுது, இன்னும் 2 பக்கத்துக்கு போகுது. முண்டி அடிக்கும் முதலீட்டாளர் திடீர்னு கம்யூனிசத்துக்கு வந்துட்டாரா? அண்டை நாட்டை விஞ்சிடும் வர்த்தகம். இல்லை, இந்த குளோபல் இன்வெஸ்டார் சம்மிட்லாம் தலைவர் ஸ்டாலின் பண்ணுறாரு இல்லையா, அங்கே அந்த கூட்டத்துக்கு சேர்றதுக்கு முண்டி அடிக்கிறாங்களாம் முதலீட்டாளர்கள். அப்படியே கியூவில் நிற்கிறாங்களாம் குளோபல் இன்வெஸ்டார் சம்மிட்டுக்கு. அதில் கூட இந்த பாட்டை போட்டு விட்டுறலாங்க, நல்லா இருக்கு. அண்டை நாட்டை விஞ்சிடும் வர்த்தகம். அண்டை நாட்டையா அண்டை மாநிலத்தையா அப்படின்னு புரியல. சரி, அண்டை நாட்டைனா நமக்கு அண்டை நாடுகள் புற நாடுகள், அதாவது தமிழ்நாட்டுடைய வர்த்தகம் மற்ற நாடுகளையே விஞ்சிடுதா இல்லை மாநிலங்களையா? அவர் என்ன திங்கிங்கில் இருக்காருன்னு தெரியல. மண்ணையும் தொட்டு விண்ணையும் முட்டும், தரையை தொட்டு வானத்தையும் தொட்டு தமிழும் இனமும் வாழ்ந்து மகிழ்ந்திட எமக்கும் உண்டு 1000 கனவுகள் துமிக்கிட. அப்படி துமிடுறாரு இந்த இடத்துல. வெள்ளைக்கார கொள்ளையர் போன பின் பாருங்க, திராவிட கருத்தியலுடைய அடிப்படையை பிடிக்கிறாரு. பெரியார்னா இங்கே தான் நிற்கிறாரு. வெள்ளைக்கார கொள்ளையர் போன பின் உள்ளே ஒரு சில்லறை கூட்டம் ஊரை விற்று தின்று தீர்ப்பதை ஏழை வயிற்று தோலை உரித்து தாளப்பறையாய் தட்டி மகிழ்வதை பார்த்து நிற்கும் பாமர கூட்டம் யாம் அல்லோம் யாம் அல்லோம். நாங்கள் இல்லை நாங்கள் இல்லைங்கிறாரு. யாமலோம் யாமலோம் அப்படின்னா நீங்கள் அது ஏதோ தமிழ் இல்லாமல் வேற ஏதோ மொழின்னு நினச்சிடக்கூடாது. யாம் அல்லோம் யாம் அல்லோம், நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை. என்ன அந்த எப்படி, அதாவது இந்த நாட்டில் வெள்ளைக்கார கொள்ளையர் போனதுக்கு பிறகு இந்த நாட்டை ஒரு கூட்டம் உண்டு கொழுத்து உறிஞ்சி தின்றது. ஓகே, கம்யூனிஸ்டுகள் அதை வர்க்க போராட்டமாக சித்தரிப்பாங்க. திராவிடிஸ்டுகள் அதை சாதி போராட்டமாக சித்தரிப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆள் என்ன சொல்கிறாருன்னா ஒரு சில்லறை கூட்டம்
அதை பார்த்து நிற்கிற சாதாரண ஒரு பாமரன் நான்னு நினச்சிட்டியா? யார்? இந்த திராவிட கூட்டம். அதுக்கு தலைமை தான் ஸ்டாலின் தாங்குறாரு, பக்கத்தில் இவர் நிற்கிறார். இவர் தான் தளபதி. அவர் வந்து ஏழையோடைய வயிற்றுலேருந்து தோலை உரித்து நீ வந்து பறையாக்கி தட்டி மகிழ்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆளுன்னு நான் நினச்சியாடா? தேவர் மகண்டா அப்படின்னு சொல்கிறார் அவர். பல்லை குத்த பிளாஸ்டிக் குச்சி, கண்ணை குத்த தங்க ஊசி என ஆப்பம் பிட்ட குரங்கின் கதை போல. பல்லை குத்த பிளாஸ்டிக் குச்சி, கண்ணை குத்த தங்க ஊசி, ஆப்பம் பிட்ட குரங்கின் கதை போல் எம்மையும் பிட்டு தின்ன நினைத்தால் திகிறதா திகிறதா. அந்த இடத்துல அப்படியே அவர் அப்படி ஒரு டான்ஸ், அவர் ஒரு பரதநாட்டிய கலைஞர் இல்லையா? அதாவது என்னன்னா, எதிரிகளுக்கு ஒரு மிரட்டுறாரு. எதிரிகள் தின்றுவிட்டு பல்லை குத்த பிளாஸ்டிக் குச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். கண்ணை குத்த தங்க ஊசின்னா ஏழைகளின் கண்ணை குத்த தங்க ஊசியா? சரி, ஏதோ ஒன்று தெரியல. ஆப்பம் பிட்ட குரங்கின் கதை போலன்னா, பூனைகள் வந்து ஆப்பம் திங்கணும்னு அதுகளுக்கு ஆசை பிடிச்சிருச்சு. அப்போ வந்து அதை கரெக்டாக ஈக்குவலாக வேணும் அப்படிங்கும்பொழுது அங்கேருந்து ஒரு குரங்கு வந்தது. இவ்வளோ தானே, நான் நிறுத்து தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுது. அப்புறம் ஒரு பக்கம் லேசாக கொஞ்சம் கீழே இறங்க இருந்தது. இங்கே பாருங்க, இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பிச்சு இது சாப்பிட்டுட்டு திருப்பி நிறுத்து பாச்சு. இப்போ இந்த பக்கம் கீழே இறங்கிச்சு. அப்படியே அங்கேருந்து பிச்சுது. அப்படி இங்கேருந்து பிச்சு, அங்கேருந்து பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக தாந்தின். அதாவது 2 பேர் நட்போடு இருந்தால் அவர்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். ஆனால் தங்களுக்குள் பகைமையை கொண்டதுனால அவர்கள் 3வது மனிதன் ஒருத்தனை வந்து உள்ளே கொண்டு வரும் பொழுது அவன் 2 பேருக்கும் ஏமாற்றி அந்த ஆப்பத்தை தான் தின்றுவிட்டு போனது அப்படிங்கிறது தான் அந்த கதையோடைய பாடம் இல்லையா? அதை அவர் சொல்லிட்டு, எம்மையும் பிட்டு தின்ன நினைத்தால் ஜாக்கிரதை, ஒழிச்சிருவேன், திகிறதா திகிறதா அப்படிங்கிறது. மண்ணை தொட்டு சத்தியம் செய்வோம், சாகும் வரையில் போராட்டம் தான், நீதி வெல்லும் வரையில் போராட்டம் தான், ஜங்கிட ஜகங்கிட்ட ஜகஜோம். இது மாதிரி நிறைய வார்த்தையெல்லாம் விடுறாரு. அதை டான்ஸ் ஆடினா தான் தெரியும். நம்ம எங்கே பாட்டும் பாட முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. சரி, ஆட்டையும் மாட்டையும் மேய்ப்பது போல ஆளையும் மேய்ப்பதை ஏற்று நிற்போமா? ஒருபோதும் மாட்டோமே, ஒருபோதும் மாட்டோமே. எப்பா, இந்த மாதிரிலாம் பாட்டு போட்டிங்கன்னா தலைவரே, ஜென்சிலாம் ஓடி போயிடுவானுங்க. அதுக்கெல்லாம் அனிருத்தை வச்சு செம்மையாக ஒரு பாட்டு போட்டால் தான் அது ஓடும். இந்த மாதிரிலாம் வந்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்யூனிஸ்ட் கூட்டங்கள்லாம் வந்து போடும். அந்த மாதிரி இருக்குது. ஆட்டையும் மாட்டையும் மேய்ப்பது போல ஆளையும் மேய்ப்பதை ஏற்று நிற்போமா அப்படின்னு போர் அடிக்குது. நாளை நமதென கட்டியம் கூறும் போரின் முன்னணி கூர்முனை வேளா யாமுலோம் தலைவா வெற்றிவேல். வெற்றிவேல்னா சொல்கிறீங்க? முருகனுடைய வேல்பாது. நாடே முழங்கும் சங்க நாதம் இது, நல்லவர் கேட்க நன்றே ஊதுவீர், மறைந்து தாக்கும் கீழமை அறியா பறையுடன் வந்தோம் விலகிடு, நாளை நமதே நாளை நமதே எம்முடன் சேர்ந்து. நாளை நமதேங்கிறதுனா எனக்கு எம்ஜிஆர் தான் ஞாபகம் வராது. எம்முடன் சேர்ந்து தமிழே எழுவாய், தமிழே வெல்வாய். இந்த 2026 தேர்தலின் தலை சிறந்த பாடலாக நான் அறிவிக்கிறேன். ஏன்னா வேற எந்த பாட்டுமே போட்டியில் இல்லை. தனி ஒரு பாடலாக கமலஹாசன் இதை எழுதி இசையமைத்து பாடி டான்ஸ் ஆடி இந்த தசாவதாரம் மாதிரி எல்லாரோலையும் அவரே செஞ்சுட்டாரு. ஆனால் இதில் வந்து கூட்டமாக மக்கள் வராங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க, அவங்க வந்து பறை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெரிய டான்ஸ்னு சொல்ல முடியாது, பட் அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் நான் தான் பாடுறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த ஸ்டுடியோவில் அந்த இயர்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு வேற பாடுறாரு. அதனால் பார்த்துருங்க, இதை பார்த்துட்டு நீங்கள் யாருக்காவது ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த பாட்டை கேட்டுட்டு உடனடியாக ஓடி போய் வியாழக்கிழமை அன்னைக்கு தேர்தலில் நீங்கள் யாருக்காவது ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு மட்டும் பின்னூட்டத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.